பாலாஜி இன்ஸ்டியூட் தான் வந்து சார் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட்டை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 500 டீச்சர்ஸ் வந்து ஃபோனிக்ஸ் வந்து 20 மினிட்ஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இன்றைக்கி அவங்க தமிழ் ஃபோனிக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இங்கிலீஷ் ஃபோனிக்ஸும் வந்துட்டு 20 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக வந்து 500 டீச்சர்ஸை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க சார். ஸோ அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட் தான் இப்போ போயிருக்கு சார். So now you can see the program which I have taken it. I'm very thankful to you for calling to this. Thank you sir, thank you. Hi, I'm Kaminthi, I'm from Trichy. Today I'm going to participate in a world record of phonics sound in English. I'm very proud to participate. Today it's happened because of our institution's Kids World Foundation. எல்லாருக்கும் பெரிய ஹாய். Hi ma'am. வெளியூர்ல இருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நான் வந்தோம். எஜுகேஷன் இங்கே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஆக்சுவலாக வீக்கெண்ட் கிளாஸ் தான் நான் அட்டென்ட் பண்ணேன். அந்த ஆப்ஷனும் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறவங்க நிறைய அகாடமிக்கு வந்து நான் என்கொயரி பண்ணியிருக்கேன். பட் இதில் பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் எனக்கு ஒரு தெளிவான எங்களது ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியின் 12 வருட பயணம். உங்களுடன் துணை நின்றோர்களையும் உடன் வந்தோர்களையும் முதற்கண் வணக்கத்தோடு வரவேற்கிறோம். குறிப்பினை ஏற்று நேரம் ஒதுக்கி அழகான இவ்விழாவினை மேலும் அழகாக்கி அலங்கரிக்க வருகை புரிந்துள்ள எமது பெருமை மிகு சிறப்பு விருந்தினர்களை வாஞ்சையோடு வரவேற்கிறோம். Respectable teachers, friends and families, a very good morning to all and a warm welcome. Firstly, I would like to extend my gratitude and thanks to our chief guests, Kalimamani Mr. Abhirami Ramanathan, Mr. Vinod Chandan and Mrs. Devayani Rajkumar. Thank you so much, sir. Thank you, madam. It is my privilege and honor to welcome you all for the grand event, the graduation day of Sri Balaji Vocational Skill Development Academy. Today we are going to celebrate a remarkable achievement of nearly 500 women who has completed the Montessori teacher training with Sri Balaji Vocational Skill Development Academy. It is truly a remarkable achievement. As we know, most of the women who presented here all are married and took a long break from their career and juggling with so many things, taking care of their children, taking care of their spouses, taking care of their in-laws. The trust and continuous patronage you all kept with us for all these years. Thank you so much. And lastly, now you all trained with Montessori, you have become skilled teachers with knowledge required for becoming a teachers. So you are not going to be only be a teacher, you are going to be a mentor and inspire the next generation. So wish you all the best. Congratulations once again. Thank you. Have a great day. விதையாக இருந்த நாங்கள் இறைவன் அருளா இன்று மரமாகி இருக்கிறோம். 12 வருடங்களாக பயணித்து வருகிறோம். இதுவரையில் 6000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு திறன் பயிற்சி கொடுத்து அவர்களை தொழில் முனைவராக மாற்றியிருக்கிறோம். நடைமுறையில் மாண்டசரி கல்வி பல ஆயிரம் கணக்கில் கட்டணம் வசூலிக்கும் நிலையில் எங்கள் பயிலகத்தில் இலவச மாண்டசரி என்ற திட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் நகரங்களில் இருந்தும் பல பெண்கள் மாண்டசரி கல்வி படித்து இன்று பலர் உயர் பள்ளிகளில் வேலை பார்த்து வருகிறார்கள். மாண்டசரி கல்வியில் போனிக்ஸ், சைல்ட் சைக்காலஜி, நியூட்ரிஷன், போக்சோ, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், பிளாஷ் கார்ட்ஸ்,
ஆல்பம் ப்ரிப்பரேஷன் இன்று பல வகைகளில் ஒரு பயிற்சி பாடத்திட்டமா அளிக்கிறோம். அறிமுகப்படுத்தினா என்ன அப்படின்னு நம்ம ஸ்ரீதிகா மேம்க்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா தோண, சரி நம்மளுடைய மாண்டசரி அகாடமிலேயே இதை வந்து நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு, இங்கிலீஷ்ல எப்படி ஃபோனிக்ஸ்க்கு இருக்கோ அதே மாதிரி தமிழ்ல தமிழ் ஒலிப்பியல் அப்படிங்கிற ஒரு புக்கையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கினுடைய ரிலீஸும் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய விருந்தினர்களை நம்ம வந்து ஆனர் பண்ணிடலாம். ஸ்ரீ பாலாஜி திறன் பயிற்சி மையம் வழங்கும் மாண்டிசரி முறையில் தமிழ் ஒலிப்பியல் ஆசிரியர் பயிற்சி புத்தகம். இந்த புத்தகத்தில் தமிழ் எழுத்துக்களை கதை, செய்கை, வடிவங்கள், படங்கள் கொண்டு குழந்தைகளுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுப்பது என்பதை விவரமாக விளக்கியிருக்கிறோம். வழங்கும் மாண்டசரி கல்வி முறையில் தமிழ் ஒலிப்பியல் ஆசிரியர் பயிற்சி புத்தகத்தை சிறப்பு விருந்தினர்களை கொண்டு வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழை நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது மாண்டசரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நாங்க ஒரு கிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிட்டை எல்லாருக்குமே நாங்க நம்மளுடைய குரூப்ல போடுறோம். ஸோ அது மட்டும் இல்லாம குழந்தைங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ், ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நம்ம அந்த பிளண்டிங் பண்றதுக்கான ஒரு கிட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்க வந்து தமிழ் அப்படின்னாலே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது மட்டும் கிடையாது, தமிழ்ல 4 லெவல்: மொட்டு, மலர், அலர், அரும்பு, மொட்டு, மலர், அலர், இப்படி 4 நிலைகளை வந்து நாங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த 4 நிலைகள்ல வந்து 4வது நிலை பப்ளிக் ஸ்பீக்கிங். அப்படின்னா உங்களுக்கு அது வரைக்கும் தமிழை எப்படி கொண்டு போறது. இலக்கணம்னா நம்ம எல்லாருமே இலக்கணம் படிச்சிருப்போம், ஆனா இலக்கணம் வந்து இப்ப கேட்ட நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆனா என்னைக்குமே ஞாபகம் இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மெத்தடாலஜியை நம்ம பாலாஜி அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சோ மச். குழந்தை வச்சிருக்கோமே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, குழந்தையும் வச்சுக்கிட்டு செய்யறோம் பாருங்களேன், அதுதான் எல்லாமே பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சங்கீதா நிறைய கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 3 பிளே ஸ்கூல் ரன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாலாஜி அகாடமியின் ஒரு அங்கமாகவும் இருக்கிறாங்க. ராஜேஸ்வரி, வைஜி, எங்களோட மேனகா எங்களோட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாலாஜி அகாடமியில சின்ன குழந்தைய எங்ககிட்ட இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வளரும் போது பாலாஜி அகாடமியும் வளரும். ரீனா அவர்கள் இருக்காங்க. ஸோ ரீனா இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும், ராமநாதன் சார், வினோத் சார், பிரசன்னா சார், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ், மீடியா, the teachers, Shritika ma'am, everybody here, உங்க எல்லாருக்கும் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது இங்க வரதுக்கு, உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு. அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு ஆடிட்டோரியம், இவ்வளோ பெண்கள், அழகான பெண்கள். It is a beautiful moment for me to be here. Thank you to Balaji Vocational Training Academy for calling me here. நானும் வந்து மாண்டசரி ட்ரைனிங் கோர்ஸ் ஆன்லைன்ல எடுத்து படிச்சுட்டு தான் நானே வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு ஷார்ட் டைம் டீச்சரா கூட. and thank you to all of you. உங்க அன்பு ஆதரவுக்கும் எப்பவுமே நன்றி. மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனம்? தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அதான் ஏன் இனம், அதான் உங்க இனம். இந்த தமிழுக்கு நிகரான மொழி உலகத்திலேயே கிடையாது. பலர் சமஸ்கிருதம் தான் முதல்ல வந்துச்சுங்கிறாங்க. நான் சொல்றேன் தமிழ் தான் முதல்ல வந்துச்சு. ஏன்னா இதுல இருக்கிற லகரமும் ஆயுத எழுத்தும் வேற இதுல. எல்லாருக்கும் வணக்கம். தேவயானி மேம், ராமநாதன் சார், பிரசன்னா, ரித்திகா மேம், எல்லாருமே இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நான் இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஒரு கோர்ஸ் பண்ணேன், ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணேன். அதுலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சைல்டு சைக்காலஜியில் 0லேருந்து 5 வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரி சொல்லி கொடுக்கணும், எப்படி பாசிட்டிவாக சொல்லி கொடுத்தா அதோடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும், எப்படி சொல்லி கொடுக்கலன்னா அதனால இருக்கிற
பிரச்சனைகள் எவ்வளோ வரும் அப்படின்றத நான் வந்து இந்த கோர்ஸில் படித்தேன். இவங்க வந்து அதை செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த 0 to 5, 7 வரைக்கும் இருக்கிற அந்த பீரியட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். அவங்க பிரெயின் டெவலப் ஆகிறது வந்து அந்த நியூரான்ஸ்லாம் கனெக்ட் ஆகி 5 வயசுக்குள்ள எல்லா நியூரானும் கனெக்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அதாவது யோசனை பண்ணுறது, அப்புறம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸு, இந்த மாதிரி எல்லா சோஷியல் எமோஷனல் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு கோவம் வந்தால் எப்படி நம்ம வந்து அந்த ஒரு குழந்தை அந்த கோவத்தை எப்படி இது பண்ணிக்கணும், ஒரு சந்தோஷத்தை எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நிறைய இது வருது. இவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் யூ ஆல். இந்த மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கைத்தொழில் கத்துக்கும் போது இன்னும் அவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அவர்கள் எதிர்காலத்தை எதிர்நோக்கும் போது அவர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நம் அனைவரின் மனதிலும் அசைந்து கொண்டுதான் கைகளால் உருவாகிறது இந்த பரிசு பொருட்கள். இதோ முதன் முறையாக இந்திய கலைகள் கொண்ட பரிசு பொருட்கள் உங்களுக்காக. மிகவும் அமைதியாகவும் தொடர்ந்து சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பெருமையுடன் எங்கள் சங்கத்தின் சார்பாக மேலும் மேலும் இவர்கள் சாதனை புரிய வேண்டும் என்று மனமாற பாராட்டுகிறேன். கல்வி, உயர் படிப்பு, வேலை என்று வளம் வந்தவர்கள் திருமணத்திற்கு பிறகு வீடு, உறவுகள், குழந்தைகள் என்று உழன்று கொண்டிருக்கிறார்கள். பலர் வீட்டையும் பார்த்து கொண்டு ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடல் தான் இப்போ எல்லா பெண்களுக்குமே இருக்கு. அதுல ஒரு குழப்பம் என்னன்னா, எஜுகேஷன் பக்கம் போகலாமா இல்லை சுயதொழில் தொடங்கலாமா, சுயதொழில் எப்படி தொடங்குறது, நிறைய தொழில் இருக்கு, நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா, இதுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்களோடு தான் பெண்கள் வராங்க. உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் விடையாக அமைகிறது ஹோம் பிசினஸ் கைட், சுய தொழில் கையேடு. திருமதி தேவயானி ராஜ்குமாரன் மேம், உங்க மூலியமா இந்த புக்கை வந்து வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி மேம். Intention in action, people of action னு சொல்லுவோம். So we are very happy to be here on this occasion. ஏன் ஸ்பெஷலி அப்படின்னா இவ்வளோ I was there கொஞ்ச நேரம் முன்னாடி and we have our district first lady vocational service னு ஒரு தனியா ஒரு avenue வச்சிருக்கோம். ஸோ அவங்களும் இருக்காங்க and congratulations to Centennial Madras for associating with this project. Talent, we just need right platforms. So this enables this and you have all beautiful women leaders here. இங்க இருக்கவங்க வந்து யார் வேணா இருக்கலாம், நீங்க எப்ப வேணா இங்க வரலாம். It is just about the action. Shritika has been doing this for many years. Empowering women especially is one of the best things that can be done. ஏன்னா வந்து ஒரு வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த ஃபேமிலியில் இருக்க பெண்கள் சந்தோஷமா இருக்கணும். இப்போ நம்ம கடமையெல்லாம் விட்டு we cannot full time go and work somewhere நிறைய பேருக்கு சூழ்நிலை வரும். இவ்வளோ பேருக்கு ஒரு பர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா மணி தனக்குன்னு ஒரு பைசா இருந்த போது சந்தோஷம் இருக்கு. ப்ளீஸ் கை தூக்குங்க. உங்க பணம், உங்க அப்பா, உங்க பிரதர், உங்க ஹஸ்பண்ட் பணம் இல்லாம நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இதுதான் எம்பவர்மெண்ட். பசங்களை நம்பி வாழக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு let them fly. எந்த அம்மா வந்து இந்த பசங்க நல்லா வளர்த்த நாளைக்கு என்ன பார்த்துப்பாங்க நினைக்கிறாங்க, அது அம்மா செல்ஃபிஷ். ப்ளீஸ் do not do that. As a woman I am telling you, let them fly. அவங்க பறக்கணும். நீங்களும் பறங்களே. நீங்க உங்களை பறக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? Either learn something or study something. கமலா சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு திறமை. To me. சூப்பரா பண்ணணும். தட்ரோம் தட்ரோம். Very good. 500 teachers are going to perform phonics with actions. Let's start. The snake is in the grass, the snake is in the grass. The snake is in the grass. Answer me arm, answer me arm, answer me arm, they are causing me alarm. When I watch a tender snake,
When I was a tennis game, my head goes back and forth. Hear the airplane, hear the airplane, Hear to hop, hop, hop all around. I like to hop, hop, hop up and down. See my puppy at the rag, See my puppy at the rag when he pulls so hard. Take an X-ray of my hand. Trains are chugging up the hill. ஸோ பெண்களுக்கான விமன் எம்பவர்மெண்ட் தான் நம்மளுடைய விஷயமா நம்ம 12 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்சது பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இந்த டைம் நம்மளுடைய டைம். ஸோ லேடிஸ் எல்லாருமே மல்டி டாஸ்கிங் இருக்கு நமக்கு எல்லாருக்குமே. ஒரே நேரத்தில் காலையில் 4 வேளை 5 வேளை செய்வோம். எஸ் ஆர் நோ? எஸ். கிட்ஸ் வேர்ல்ட் ஃபவுண்டேஷன், அதாவது கிட்ஸ் வேர்ல்ட் மாண்டெசரி ப்ரீ ஸ்கூலில் தான் எங்களோட ட்ராவல் ஆரம்பிச்சது. இது எங்களோட 15வது வருஷம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், சாதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒவ்வொரு ஐடியாஸ் வரும். ஸோ என்னை விட பல மடங்கு வந்து ஸ்ருத்திகா மேம் வந்து ரொம்ப வந்து எக்ஸைட், அது எப்படி சொல்லனே தெரில. நாங்களாம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் யோசிப்போம் அப்படின்னா 24 hours யோசிச்சுட்டே இருப்பாங்களான்னு தெரியாது. எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் சாதிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மோட்டிவேட் பண்ணீங்க, எல்லா விஷயத்தையும் அவ்வளோ ஆர்வத்தோட ரொம்ப அழகா இருந்தது பார்க்கும்போது. உங்க முயற்சிகள் தொடரட்டும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களோட முயற்சிக்கும் நீங்க வந்து ரொம்ப சிறப்பா வரணும். காட் பிளஸ் யூ ஆல். நான் உங்க தேவயானி பேசுறேன். பாலாஜி வொகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி, இந்த அகாடமி நடத்திட்டு இருக்காங்க ஸ்ருத்திகா அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் பிரசன்னகுமார். இந்த அகாடமியில் நிறைய டீச்சர்ஸை இவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த அகாடமி கிட்டத்தட்ட 12 வருஷமாக இவங்க நடத்திட்டுருக்குறாங்க. அண்ட் இந்த அகாடமியிலேருந்து கிட்டத்தட்ட 5000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு, ஸ்பெஷலி பெண்கள், நிறைய பெண்கள் வந்து கோர்சஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு சுய தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பெண்களை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த அகாடமி மூலமாக படிச்சுட்டு இன்னைக்கு சுய தொழிலில் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து பணத்தையும் சம்பாதிக்கிறாங்க, ஃபேமிலியும் பார்க்குறாங்க, அண்ட் சொந்த காலில் நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ருத்திகா. இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் இவங்க ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கில் வந்து ஒரு பெண் மட்டும் இல்லை, சுய தொழில் பண்ணுறதுக்கு ஒரு கைடு. அந்த கைடு நம்ம சொந்தமாக ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம். பேக்கிங்காக இருக்கலாம், டெய்லரிங்காக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி அதை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், அதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும், அதோட நம்பர்ஸு, அதோட ரூட் என்ன, எல்லாமே ஒரு கைடு மாதிரி இவங்க ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டீச்சர்ஸ் 500 டீச்சர்ஸ் ஒன்றா நின்று அண்ணா லைப்ரரியில் வந்து இந்த ஆடிட்டோரியமில் வந்து ஒன்றா நின்று ஃபோனிக்ஸ் பாடலை பாடினாங்க. அண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ நைஸ்லி பாடினாங்க. அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு இன்னைக்கு வந்து இங்கே சாதிச்சிருக்காங்க. ஸோ அந்த பெண்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன ட்ராஃபீஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ட்ராஃபீஸ் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் ரெடி பண்ணியிருக்காங்க. டிசேபிள் சில்ட்ரன், ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து தன்னோட கையால் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ட்ராஃபீஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராஃபீஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. இனிமேல் ட்ராஃபீஸ் கொடுக்கணும்னா அந்த மாதிரி ட்ராஃபீஸ் கொடுக்கலாம். நிஜமாகவே உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் வந்து எங்களை வந்து ஆன்லைனில் வந்து காண்டாக்ட் பண்ணி யாருக்கும் ட்ராஃபீஸ் கொடுக்கணும்னா யூ கேன் get those trophies from this academy, which are made by beautiful special children, you know. So they are doing such beautiful work, awesome work. All the best to this
பாலாஜி ஒகேஷ்னல் அகாடமி மேலும் மேலும் இவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணணும். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். நமக்கு வந்து நிறைய பெண்கள் இப்போ நாங்கள் மாண்டசரி மெத்தடாலஜியில் ஃபோனிக்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி குழந்தைங்கள தமிழ் கற்றுக்கணும் அப்படின்ற இதில் ஸ்ரீ பாலாஜி ஒகேஷனல் அகாடமியில் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் யாரும் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் டைம் தமிழுக்கான ஒரு ஒலிப்பியல், தமிழ் ஒலிப்பியல் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான கிட்டு, அதாவது குழந்தைங்க வந்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு சவுண்டு கொடுத்து ஆக்ஷன் மூலமாக, காட்சி படங்கள் மூலமாக நம்ம அதை சொல்கிறதுனால குழந்தைங்களுக்கு தமிழை ஈஸியாக படிக்க முடியும், எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல இலக்கணங்களை வந்து குழந்தைங்களுக்கு பாடல் மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட தமிழ் ஒலிப்பியலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். KWF வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர்ஸ் புக்கு, அதாவது வந்து எங்களோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு 15 வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ குழந்தைங்களை வந்து திறமைகளை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு மீடியாவுமே வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நார்மல் அண்ட் அப்நார்மல் சில்ட்ரன் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு தனித்திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அது மூலயமா நாங்கள் KWF வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர்ஸ் புக் அப்படிங்கிற ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 2022 முதல்ல ஆரம்பித்தோம். அதாவது கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள் நான் ஸ்டாப்பாக 10 மணி நேரம் வந்து அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட்டு வேர்ல்டு ரெக்கார்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2024 1200 குழந்தைகள், அதில் வந்து 500 குழந்தைகள் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3வது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்து 1 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே நிறைய திறமைகள் வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும். அது மூலயமா வந்து தான் இந்த மாண்டசரி மெத்தட் டீச்சிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாண்டசரி மெத்தட் டீச்சிங்கில் ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப்ஸு. ஸோ அந்த ஃபோனிக்ஸ் மூலயமா குழந்தைங்கக்கிட்ட எந்த அளவுக்கு பாடல்களையும் அந்த லெட்டர்ஸையும் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்டு ரெக்கார்டோட வந்து ப்ளஸ்ஸு. ஸோ கிட்டத்தட்ட 500 ஆசிரியர்கள் வந்து ஃபோனிக்ஸை பாடினாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட்டை நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சு, அண்ணா சென்டினம் ஹாலில் வச்சு இது நடக்குது. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி உங்ககிட்ட எல்லா குழந்தைங்கள்ட்டையுமே ஒரு திறமை இருக்கும். உங்களோட குழந்தைங்களோட திறமையை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா எங்களோட ஃபவுண்டேஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் 8939933345. தேங்க்யூ.